வந்து எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் கொஞ்ச நாள் வருத்தம் இருந்தது. என் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாங்கி கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேயே வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஐ திங்க் 2006 பாஸ் பண்ணேன் மெயின் எக்ஸாம். அன்ஃபார்ச்சுனேட்லி டைப்பிங் எக்ஸாமில் விட்டுட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. டைப்பிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி உடல்நலம் சரியில்லாதனால பாஸ் பண்ண முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருந்தேன். எல்லோரும் சொன்னீங்க, பாராட்டினா என் அம்மானால். ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தேன் நான். எப்போ நீ பாஸ் பண்ணுவேன்? கிவ் மீ 2 months டைம், 2 months டைம், 2 months டைம். 4 வருஷம் 5 வருஷம் தள்ளிட்டேன். பண்ணி அச்சீவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ரிலேஷன் எல்லாருமே இன்னத்துக்கு படிக்க வைக்கிற பொம்பளை பொண்ணு படிக்க வைக்காதீங்க அப்படின்னாங்க. பொம்பளை பொண்ணு படிக்க வைக்கக்கூடாது, அதிகமாக எங்கள் முஸ்லீமில் அதிகமாக படிக்கக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ரிலேஷனில். என்ன ஆனாலும் சரி விட்டுறாதீங்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸர் டு எவ்ரி திங். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இயர் 2026 எனக்கு எந்த எக்ஸாமே கிளியர் ஆகலை. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிடுவேன். பட் மெயின்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் கால் மாதிரி போயிடும். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா IBPS கிளர்க் கிளியர் ஆகிருக்கு, ஃபாலோட் பை LIC AAO மெயின்ஸும் கிளியர் ஆகிருக்கு. ஃபைனலி இட்ஸ் மை டே. இந்த மூமெண்ட்காக தான் இவ்வளோ நாளான்னு சொல்ல முடியாது, இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நியர்லி 4 to 5 years ஆக்சுவலி. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பர்சனல் அண்ட் ஸ்பெஷல் ஒன் டூ. ஏன்னா இது வந்து ரம்ஜான் மந்த்து. ஸோ காட் ஹஸ் கிவன் அ வெரி பிக் கிஃப்ட் ஃபார் மீ டியூரிங் திஸ் ரம்ஜான் மந்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் 4 to 5 years அப்புறம் வந்து நீ எல்லாம் எங்கே பாஸ் ஆக போகிற, இதெல்லாம் கிடைக்குமா, உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் ஐ காட் இட். ஃபைனலி இட்ஸ் மை டே. இந்த மூமெண்ட்காக தான் இவ்வளோ நாளான்னு சொல்ல முடியாது, இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நியர்லி 4 to 5 years ஆக்சுவலி. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் ஜஸ்ட் தேங்க் ஆல் த ஸ்டாஃப் அண்ட் மென்டார்ஸ் ஃப்ரம் கைட்லி டீம் அண்ட் CWJ டீம், ஜாக்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். தென் மை பேரண்ட்ஸ், மை பிரதர்ஸ், மை ஃபேமிலி, எவ்ரி ஒன், தேங்க்யூ. அண்ட் தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காட். யூனோ இது வந்து ரொம்ப பர்சனல் அண்ட் ஸ்பெஷல் ஒன் டூ. ஏன்னா இது வந்து ரம்ஜான் மந்த்து. ஸோ காட் ஹஸ் கிவன் அ வெரி பிக் கிஃப்ட் ஃபார் மீ டியூரிங் திஸ் ரம்ஜான் மந்த். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் 4 to 5 years அப்புறம் வந்து எனக்கு வந்து கோட் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் வந்து எஸ்பெஷலி எனக்கு PDF கோர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து குவான் செக்ஷன், ரீசனிங் செக்ஷன் தனித்தனியாக டே வைஸ், அதுவும் டே 1, 2, 3 அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய டேஸ் இருக்கும். அது வந்து நல்லா ப்ராக்டிஸ்க்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஈவன் மை மென்டார் வினோதினி மேம். அவங்க வந்து எப்போ என்ன டவுட் கேட்டாலும் அவங்க கைட் பண்ணாங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தென் தேங்க்யூ எவ்ரி ஒன். அப்புறம் ஸ்பெஷலி ஐ வாண்ட் மென்ஷன் சம்திங் ஃபார் ஃபியூ பீப்புள். நீ எல்லாம் எங்கே பாஸ் ஆக போகிற, இதெல்லாம் கிடைக்குமா, உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் ஐ காட் இட். ஸோ ஒன்றே ஒன்று தான் சொல்வேன், கிளியர் ஆகாதவங்களுக்கு. அண்ட் மை ஃப்ரெண்ட் அவளும் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சா, இந்த வாட்டி அவள் கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் மேபி ஷி வில் கிளியர் அண்ட் ஷி வில் கம் டு சக்ஸஸ் மீட். கிளியர் ஆகாதவங்களுக்கு இன்னொன்று சொல்லணும் நான். என்னென்னா, யாராச்சும் உங்களை ஏதாச்சும் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க. எந்த ஒரு பேச்சுமே திருப்பி பேசாதீங்க. அமைதியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மட்டும் வந்துடுங்க. ஸோ லெட் யுவர் சக்ஸஸ் ஸ்பீக். ஓகே, பாய், தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு நான் இந்திய அரசு அஞ்சல் துறையில் எழுத்தராக இருக்கிறேன். இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்.
எனக்கு 3 பசங்க, பெரிய பொண்ணு, 2வது பையன், 3வது. 3 பேருமே கிராஜுவேட்டு. அவர் இன்ஃபோசிஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார் பெங்களூரில். இவர் ஐடி கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. பொண்ணு வந்து எம்எஸ்சி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் கொஞ்ச நாள் வருத்தம் இருந்தது, என் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாங்கி கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட்டாக போஸ்ட்லேயே வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஐ திங்க் 2006 பாஸ் பண்ண மெயின் எக்ஸாம். அன்ஃபார்ச்சுனேட்லி டைப்பிங் எக்ஸாமில் விட்டுட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. டைப்பிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும், அன்றைக்கி உடல்நலம் சரியில்லாதனால பாஸ் பண்ண முடியல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருந்தேன். எல்லோரும் சொன்னீங்க, பாராட்டினா. எங்கள் அம்மா ஆனால் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தேன் நான். எப்போ நீ பாஸ் பண்ணுவேன்? கிவ் மீ 2 months டைம், 2 months டைம், 2 months டைம். 4 வருஷம் 5 வருஷம் தள்ளிட்டாங்க. வெயிட், யூ டு வெயிட் அப்படின்னு. அட்லீஸ்ட் ரிட்டையர்ட் ஆகிறது முன்னையாவது சீக்கிரம் இது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே பாஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நான் டார்ச்சர் கொடுத்தேன் அவ்வளோ, அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைட்லைன் டீமுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என் டாக்டர் மாதிரியே எல்லோரும் நல்லா அச்சீவ் பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் மீட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என் பொண்ணுக்கு நல்லா மோட்டிவேட் கொடுத்து கைட் பண்ணிங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பொண்ணு அச்சீவ் பண்ணிட்டா. இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ரிலேஷன் எல்லாருமே இன்னத்துக்கு படிக்க வைக்கிற பொம்பளை பொண்ணு படிக்க வைக்காதீங்க அப்படின்னாங்க. பொம்பளை பொண்ணு படிக்க வைக்கக்கூடாது, அதிகமாக எங்கள் முஸ்லீமில் அதிகமாக படிக்கக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க ரிலேஷனில். அதெல்லாமே நாங்கள் கண்டுக்கல. என் பொண்ணு எங்களுடைய என் பொண்ணு நல்லா படிக்கணும், நல்லா அச்சீவ் பண்ணணும்ன்ட்டு அந்த இதில் தான் இருந்தோம். எல்லா ரிலேஷன்லாம் இன்றைக்கி வந்து மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி என் பொண்ணு இன்றைக்கி ஜெயிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். எல்லோரும் நல்லா கைட் பண்ணிங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ டிடன்ட் கிளியர். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் ஆல்ரெடி சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்லியிருக்கேன். என்ன ஆனாலும் சரி விட்டுறாதீங்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு எவ்ரி திங். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இயர் 2026 எனக்கு எந்த எக்ஸாமே கிளியர் ஆகலை. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிடுவேன். பட் மெயின்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் கால் மாதிரி போயிடும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் ஆகிருக்கு, ஃபாலோட் பை எல்ஐசி ஏஏஓ மெயின்ஸும் கிளியர் ஆகிருக்கு. அதுக்கு வந்து இன்டர்வியூ கோர்ஸ் ஆதித்யா சார் பேட்ச் அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுவும் கிளியர் பண்ணுவேன். ஐ நெவர் ஸ்டாப் திஸ். ஓகே, தேங்க்யூ.